யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டிட தொகுதியில் வடமாகாண சபையின் 6வது அமர்வு இன்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட பிரதம அமைப்பாளரை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே நியமனத்தை பெற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது அப்பட்டமான ஒரு ஊழல் நடவடிக்கை. இது எங்களுடைய பொது நிர்வாக அமைச்சு, உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்களே வருகிறது, மத்திய அரசாங்கத்துக்குள்ளே வருகிறது. இந்த லட்சணத்திலே தான் மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறதா? இதே மாதிரி தான் அவர்கள் மாகாண சபைகளிலும் செய்கிறார்கள். ஆளுநர் எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய முதுகலுக்கு பின்னாலே நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை நிச்சயமாக இந்த பேரவையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இது மிக மோசமான நடவடிக்கை. இதை நிறுத்த வேண்டும் என்று. இதே போல நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறார். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? இதை விட நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை லட்சம் ரூபாய் பெறுமதியா இந்த வேலை விற்பனைக்கு உண்டு. இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால் யாருக்கும் பந்தம் படித்தால் கிடைக்கும் என்றால் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது இலங்கை அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுங்கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலே சாவு மணி அடித்துக் கொண்டிருப்பதற்கு காரணத்தை புரியாமல் தொடர்ந்தும் இந்த மாதிரி பிள்ளைகளை நீங்கள் விட்டுக் இருக்கின்றீர்கள் என்பதை அரசாங்க தரப்பை பார்த்து, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க தரப்பை பார்த்து நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறோம். மிக மோசமான, வெட்கம், கேவலப்படக்கூடிய ஒரு நிலைமை. நாங்கள் நடவடிக்கை அவரை இந்த சபையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சிந்திக்க நாங்கள் அதுக்கு ஒரு விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என்ற நிலைமை கூட இருக்கிறது. ஆகவே ஆளும் தரப்பை பார்த்து நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வடமாகாணத்தில் உள்ள பாடசாலை பிரச்சனைகள் குறித்தும் இன்றைய அமர்வுகளில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் உள்ள உருத்திரபுரம் மகாவித்தியாலயம், துணுக்காய் பெண்கள் தமிழ் பாடசாலை மற்றும் முஸ்லிம் மகாவித்தியாலயம் என்பனவற்றை இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதுவராலய நிதியுதவியுடன் புனரமைக்கவும், புதிதாக கட்டடம் அமைத்து மேம்படுத்த கல்வி அமைச்சர் கௌரவ பந்துல குணவர்தனா எடுத்த முயற்சிகள் அமைச்சரவை மட்டத்தில் தடைப்பட்டு இருப்பது பற்றி வடக்கு மாகாண சபை அதன் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது. சாலைகளுக்கு புதிதாக கட்டிடங்கள் அமைக்கவும், இருக்கும் கட்டிடங்களை புனரமைப்பு செய்வதற்கும் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தனா அவர்களால் முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்துதலை அங்கீகரித்து வடக்கு மாகாணத்தின் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் வண்ணம் இலங்கை அரசாங்கத்தையும் அதியுத்தம ஜனாதிபதி அவர்களையும் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதுவராலயத்தையும் வடக்கு மாகாண சபை வேண்டுகிறது. எங்களுடைய மாகாண சபைக்கு உரித்துக்களை பகிர்ந்து கொடுக்கும் ஜனநாயக முறையின்படி எங்களுக்கு உரித்துக்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தால் இப்பேற்பட்ட தருணங்களில் அமைச்சரவைக்கு வரும் விடயங்களை அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களிடம் இருந்து எங்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டுமே ஒழிய கல்வி அமைச்சர் தானாக பார்த்து இதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறி அது சம்பந்தமான அனுமதிகள் எல்லாவற்றையும் தந்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் பின்னர் ஏதோ சில பல காரணங்களுக்காக தான் தோன்றித்தனமாக எங்களுடைய அமைச்சரவை இவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை. எங்களுடைய ஜனநாயக உரித்துக்களுக்கு பங்கம் ஏற்படும் விதத்தில் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட தருணங்களில் அவர்கள் எங்களிடம் கேட்க வேண்டும். ஏதாவது கேட்காமல் தான் தோன்றித்தனமாக வடமாகாணத்துக்கு எங்களுக்கு கிடைக்கும் சில நன்மைகளை பெறாது அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதை மிகவும் வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இந்திய இலங்கை மீனவ பிரச்சினை குறித்து கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனரத்ன தற்போது நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். இன்றைய வடமாகாண சபை அமர்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எங்களையும் தமிழக மீனவர்களையும் மோதவிட்டு அரசியல் ஆதாயம் எடுக்க பார்க்கிறார்கள். தென்னிலங்கை மீனவர்களுடைய அந்துமுறைகளை பற்றி சொல்லவில்லை. தென்னிலங்கை மீனவர்கள் சீன மீனவர்கள் வருகிறார்கள். ஆகவே இன்றைக்கு 150 நடுவர் படகுகள் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பாடுகளை விதியுங்கள். 8 கிலோமீட்டருக்கு வெளியிலே தான் நீங்கள் அடிக்க வேண்டும். அவர்கள் நீங்களுடைய நடுவர் படகு தொழிலை செய்ய வேண்டும் என்று வேண்டாம். விதிமுறைகளை மீறுங்கள், விதிமுறைகளை வகுங்கள், அதை மீறுவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். திரு ராஜித சேகரன் அவர்களுடன் இதை பற்றி நான் பேசினேன். அப்பொழுது அவர் எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் கேட்டறிந்ததன் பின்னர்
அதற்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் ஒரு கடுமையான சில நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார். வடமாகாண சபை அங்கத்தவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற அந்த ஒரு உத்தரவாதத்தின் பெயரில் தான் அவர் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். ஒருவேளை நாங்கள் தென்னிந்தியாவுடன் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்க கூடும். ஆனால் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் எடுத்து கூறியதன் காரணமாக திரு ராஜித சேனரட்ன அவர்கள் இது சம்பந்தமாக சற்று கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் அன்று அவரோடு பேசியதன் பிற்பாடுதான் எடுக்க தொடங்கி இருக்கின்றார். காணாமல் போனோரை கண்டறிவதற்கான மேலதிக தகவல்களை திரட்டும் நோக்கில் கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலகத்தினால் இன்று மக்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. கரச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட 100க்கும் அதிகமானோருக்கு காணாமல் போனோரை கண்டறிவதற்கான மேலதிக தகவல்களை திரட்டும் நோக்கில் தொலைபேசி ஊடாகவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சமூகம் அளித்திருந்த காணாமல் போனோரின் உறவினர்கள் சிலர் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கருத்து தெரிவித்தனர். வரிரம் இப்ப மரண சர்டிபிகேட் உயிரோட போன பிள்ளைக்கு என்னண்டையா மரண சர்டிபிகேட் இப்படி தருவாரு. ஞாபகம் முட்டி எங்கட பிள்ளைகளை எங்க வச்சிருக்கணும், எங்கட பிள்ளைகளை தர சொல்லுங்க. கெஞ்சிரும் உங்கள்ட்ட. ஆனா நீங்கள் 5 வருஷமா இந்த பதிவு மேல அப்புறம் அந்த ஆண்டு தேதியத்தான் நீங்கள் கேட்குறீங்க. இதைத்தாண்டி நாங்கள் டெய்லி தாரோம் பிள்ளைங்க போட்டோ தாண்டுறீங்க, அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் தாண்டுங்க, எல்லாம் சாதாரணம் கொடுத்து நாங்கள் கலைச்சி போயிட்டு ஒரு பதிலுமே சொல்றீங்களா? ஆக்களாக சொல்றீங்க மரண சர்டிஃபிகேட், எங்களுக்கு மரண சர்டிஃபிகேட் வேண்டாம், என்ற பிள்ளை வேணும், எனக்கு என்ற பிள்ளைகள் இருக்குது. எவ்வாறாயினும் உத்தியோகபூர்வ அறிவித்தலின்றி மக்களிடம் ஆவணங்கள் பெறப்பட்டமை குறித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. காணாமல் போனோர் தொடர்பான விவரங்களை திரட்டுவதற்காக ஏற்கனவே நடமாடும் சேவைகள் பிரதேச செயலகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் போதிய ஆவணங்களை சமர்ப்பிக்காத உறவினர்களிடமிருந்து மேலதிக ஆவணங்கள் கோரப்பட்டிருந்ததாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். ஆயினும் இந்த விவரங்கள் திரட்டப்பட்ட சம்பவத்திற்கும் காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயற்பாடுகளுக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை என அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்தார். மன்னார் மனித புதைக்குழியிலிருந்து மேலும் 3 மண்டையோடுகள் இன்று மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை மீட்கப்பட்ட மனித மண்டையோடுகளின் எண்ணிக்கை 66ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட தினத்திலிருந்து இன்று 25வது நாளாக அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன. மன்னார் திருக்கேதீஸ்வரம் மாந்தை வீதியூடாக நீர்க்குழாய்களை பொருத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி மனித எச்சங்கள் சில கண்டெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை நகரசபை கட்டிடத்திற்கு அருகில் மீட்கப்பட்ட எச்சங்கள் ரசாயன பகுப்பாய்விற்காக இன்று கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் மனிதர்களுடையதா என்பதனை கண்டறிவதற்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். அவை தொடர்பான ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின்னரே எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தை அகழ்வது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். ரசாயன பகுப்பாய்விற்காக 15 எச்ச மாதிரிகள் கொழும்பு பிரதம சட்ட வைத்திய அதிகாரிக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை நகரசபை கட்டிடத்திற்கு அருகில் கிணறு வெட்டிக் கொண்டிருந்த போது எலும்புக்கூடுகள் சில கடந்த 12ஆம் திகதி கண்டெடுக்கப்பட்டன. அதனை அடுத்து திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கு அமைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட பகுதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது.